ஷபீர், மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது. முதலமைச்சருடைய உரையை பார்த்திருப்பீங்க. நிறைய கடுமையான வார்த்தைகளையும் முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் நிறைய நம்பிக்கைகளையும் திமுக தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறார். 7வது முறை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வியூகமா இந்த பொதுக்குழு கூட்டம் இருக்குங்கிறாரு. அரசு மீதான எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லை, மாறா ப்ரோ இன்கம்பன்சி தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்க? மதுரை பொதுக்கூட்டம் ஒரு பிரம்மாண்டத்தோட நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் அப்புறம் நடக்குது அப்படின்னா அது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் அந்த ரோட் ஷோ, இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு அட்டென்ஷனை உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த பொதுக்கூட்ட இந்த பொதுக்குழுவுடைய அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழக்கமான ஒரு பொதுக்குழுவாக தான் முடிந்திருக்கிறது. திமுகவுடைய அடுத்த கட்ட வியூகம் என்ன, 2026 தேர்தலுக்கான வியூகம் என்ன அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார்கள். ஸோ இந்த பொதுக்குழுவில் ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வந்து 200 தொகுதிகளில் நாம் ஜெயிப்போம், அதுதான் நம்மளுடைய இலக்கு, 2026 மட்டுமில்ல 31 கூட நம்மளுடைய ஆட்சி தான் அப்படின்ற அளவில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதே தான் அந்த பொதுக்குழுவிலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது. சில டாஸ்கை வந்து கொடுத்துருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்ட்டி கிட்ட இதுதான், 7வது முறையாக நாம் வந்து மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்றது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான ஒரு தயாரிப்பு வேலைகள்ல திமுக மும்முரமாக ஃபுல் ஃபிளெஜ்டா இப்ப இறங்க போகுது அப்படின்றதுக்கான எல்லா இண்டிகேஷனும் இந்த பொதுக்குழுவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சருடைய பேச்சுல அவர் எந்த கோமாளி கூட்டத்தாலும் எங்களை வெல்ல முடியாது அப்படின்னு பேசுற அந்த வார்த்தைகள் வந்து ஒரு நெருடலாகவே பார்க்குறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள், ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியை குறைத்து மதிப்பிட்டு அவர் அந்த மாதிரி பேசுறாரா? அவர் சொல்றாரு, நான் ஒரு மமதையோட கூட பேசல, ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பலம் அப்படின்றது இப்படி இருக்கு அப்படின்றது தான் அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய தொடர்ச்சியான இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆப்போசிஷன் வீக்காக இருக்கு. இன்னும் வந்து அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் தங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத இன்னும் அவங்களால டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. திமுகவை எப்படி நாம எதிர்க்க போகிறோம், எந்தெந்த விஷயங்களை திமுகவை நாம எதிர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்க ஒரு இந்த விமர்சனம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தது. அது டூ இயர்லின்னு பேசணும். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது, இன்னும் இந்த கூட்டணிக்கு பலர் வரலாம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்பயும் இன்னும் எதிர்கட்சிகள் பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு. கூட்டணி அமைப்பது, கூட்டணிக்கு கட்சிகள் வருவது, வராமல் போவது அப்படின்றதெல்லாம் வந்து வேற. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றதுல இன்னும் வந்து ஒரு பின்னடைவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னொன்னு, டிஎம்கேக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கு. நீங்க அந்த இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது இங்க வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக தான் அது இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிஜேபி உடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸ், ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற விஷயங்கள், பணத்தை வந்து கொடுக்காம சென்ட்ரல் ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்றாங்க. அப்புறம் பல்வேறு விதமான நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்னருடைய இஷ்யூ, அதுக்கப்புறம் ரெய்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் வந்து கள யதார்த்தம், கள சூழல். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ப்ரோ இன்கம்பன்சியா மாறி இருக்கிறதா அப்படின்னா அங்கதான் வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நீங்க எந்த கவர்மெண்ட்டும் வந்து மீண்டும் இந்த கவர்மெண்ட் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்லாம் மக்கள் வந்து ஒரு ஏக்கத்தோட பார்க்க மாட்டார்கள். திமுக மீதும் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறது. முதலமைச்சருடைய இமேஜ் பெரிய அளவுக்கு ஸ்பாயில் ஆகல. முதலமைச்சருடைய எந்த பெரிய பிரச்சனையும் முதலமைச்சருடைய இமேஜை டைரக்டா அஃபெக்ட் பண்ணல. ஆனால் கீழே இருக்கக்கூடிய கட்சியினருடைய செயல்பாடு, அமைச்சர்களுடைய செயல்பாடு, எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு எல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. அந்த அதிருப்தி எல்லாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எப்படி என்கேஷ் பண்ண போறாங்க அப்படின்றதான் வந்து கேள்வி. அதை எப்படி பயன்படுத்தி கொண்டு இந்த திமுக அரசுக்கு எதிராக அவங்க வந்து தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்றதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப என்ன பாத்தீங்கன்னா 4 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்காங்க, இப்ப 5வது வருஷம். ஒரு முதலமைச்சர் வந்து 25 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் போகக்கூடிய அளவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய அளவில் அவங்க தான் அஜெண்டாவை செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆளுங்கட்சி தான் அந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது. எதிர்கட்சிகள் எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ஈஸியாக
ஒரு கள சூழல் அமைந்திருக்கிறதா அப்படின்றது தான் வந்து இங்க கேள்வி. ஓகே, அப்போ இன்னைக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய பணியில இருக்கிறோம். அதுதான். சோ அப்ப யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஓரணியில் திரட்டுவதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் சார். பட் அதெல்லாம் வந்து எப்போ நடந்திருக்கணும் அப்படின்ற நான் நீங்க வந்து தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்களை எல்லாம் வந்து செய்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள்லாம் கொஞ்சம் லேட்டா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் இன்னைக்கு தான் உங்களுக்கு வழக்கமாக நடக்கின்ற பொதுக்குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்மானங்களை விமர்சித்து எதிர்க்கட்சி தலைவர் பேச மாட்டார். இன்னைக்கு தான் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அதற்கு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. இமீடியட்டா முடிஞ்ச உடனே ஒரு பிரஸ் மீட் அப்படின்றது கொடுத்திருக்காரு. இப்பதான் வந்து they are getting their act together அப்படின்னு பாக்குறேன். சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் என்ன அஜெண்டாவை முன் வச்சு அவங்க ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கும். பட் அதே நேரத்தில் ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் மீது அதிருப்தி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த அதிருப்தி எந்த அளவுக்கு பெரிய மக்கள் மத்தியில பேச்சு பொருளாக மாறுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்ற பார்க்கணும். நீங்க செக்மெண்ட் வைஸா அதிருப்தி இருக்கு அப்படின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சட்டம் ஒழுங்குல ஒரு பெரிய அதிருப்தி என்பது இருக்கிறது. நீங்க உதாரணத்துக்கு இப்ப சொன்னீங்க அந்த அந்த கால்வாயை வந்து பர்தா போட்டு ரெண்டு பக்கமும் இதை கட்டி மறைச்சாங்க அப்படின்னு. அது பெரிய பிரச்சனை ஆன உடனே முதலமைச்சர் அங்க போய் அதை பார்வையிட்டது வரவேற்கிறேன். சரி, ஆனால் அதே நேரத்தில் அது ஏன் 4 ஆண்டுகளாக அப்படி இருக்கு, அதற்கு பொறுப்பு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதுதான் ஒரு முதலமைச்சர் செய்திருக்க வேண்டுமே தவிர அதை போய் பார்வையிட்டது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேச முடியாது. அதுவும் 4 ஆண்டுகள் கழிச்சு நீங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அதை வந்து பேச முடியாது. அப்ப இந்த விஷயங்கள்ல தான் வந்து திமுக பல இடங்கள்ல கோட்டை விடுகிறது அப்படின்னு பாக்குறேன். நீங்க 4 ஆண்டுகள்ல பல விஷயங்கள்ல அரசாங்க ரீதியாகவும் சரி, அதிகாரிகள் உடைய செயல்பாடுகளிலும் சரி பெரிய அளவுக்கு ஒரு அவப்பெயர் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இதை எல்லாத்தையும் வந்து பேசக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்களா அப்படின்றது மட்டும் கருத்தை எடுத்துக்கிறேன். திரு செல்லமணிகண்டன், இங்க பாஜகவிடம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார். அதிமுகவை படிப்படியா ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டையும் முழுவதுமா பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை இன்றைக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. கொஞ்சம் தயவு பண்ணி மற்றவங்க பேசுறப்ப எப்படி நான் அமைதி காத்துறோம் அந்த மாதிரி நான் பேசுறப்ப யாரும் குறிப்பிடக்கூடாதுங்க. இது ஒரு வேண்டுகோள். திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது ஏகோபித்து தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போனார் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி கடுமையான கண்டனத்திற்குரியது. நிதி பிரச்சனைக்காகத்தான் அவர் டெல்லிக்கு போனார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் இருக்கக்கூடிய நாகராஜுக்கு அது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு வியப்பா இருக்குது. பட் சொல்ல மறந்த ஒரு வார்த்தை, தன்னுடைய மகன் உதயநிதி சிக்கலை தீர்ப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் போனார் அப்படிங்கிறது ஆதாரமற்ற அவதூறுகளை நான் கண்டம் பண்றேன். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. இந்த பொய்யை இந்த நரேஷனை அவங்க திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கு. நீங்க அதை நீங்க கேளுங்க. இந்த கேள்வி நான் கேட்க விரும்பல. கேக்குறேன். நான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு பேசிட்டோம். நான் கேக்குறேன். ஒன்னு பாஜக அப்படி ஏதாவது சொன்னதா? பாஜக செய்தி தொடர்பாளர் ஏதாவது சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? அமித்ஷா சொன்னாரா? அப்ப இவருக்கு அந்த ரகசியம் எப்படி தெரியும்? முடிக்கட்டும்.